இன்னைக்கு சிறு சேமிப்பு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல ரொம்பவே மினிமமான ஒரு சிறு தொகையை சேமிக்கிறது மூலியமா நம்ம வருஷத்துக்கு ரூ. 31,200 நம்மளால வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாளுமே ஒரு குட்டியான அமௌண்ட்ட வந்து நம்ம சேவ் பண்றதுனால வருஷம் முடிவுல ஒரு பெரிய பட்ஜெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமா நம்மளுடைய இலக்குகள அடையறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். ஸோ அதுல நெறைய மெத்தட்ஸ வந்து இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட என்னுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து இப்போ எடுத்திருக்கிற இந்த ஜூலை மந்த்ல இருந்து இப்போ எவ்வளோ வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வீக்லி அப்டேட்டையும் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய சேமிக்கிறதுக்கு மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நாம சேமிக்கக்கூடிய சிறு சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 20 தான். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம ரூ. 20 வந்து சேமிக்க போகிறோம். ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூ. 20 நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வருஷத்துக்கு ரூ. 31,200 வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். இது உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதை எந்தெந்த விதத்தில் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ். ஸோ நீங்கள் டெய்லியுமே ஒரு நாளுமே ரூ. 20 வாரத்துக்கு 7 நாள் நீங்கள் எடுத்து வைக்கும்போது அந்த வார கடைசி ரூ. 140 வந்து உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும். நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் பிகினராக சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூ மேரிட் கப்பிளாக வந்து இருக்கீங்க, உங்களுடைய பட்ஜெட்டை வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் ரூ. கூட சேமிக்க முடியல, சம்பாதிக்கிற பணம் எல்லாமே செலவுக்கு தான் போகுது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்பவே இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாருனாலையுமே சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வாரத்துக்கு வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 140 சேமிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதை ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸாக 52 வாரமும் நீங்கள் சேமிச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து சேமிக்கும் போது அந்த வருஷத்தினுடைய முடிவில் 52வது வாரத்தில் ரூ. 7,280 வந்து உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு வந்து முடியும். அண்ட் டெய்லி ஒரு அமௌண்ட்டையுமே நீங்கள் இன்க்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய சேவிங்ஸை மல்டிபிள் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி சேவிங்ஸாக ₹20 எடுத்து வைக்க போகிறீங்க. இது ஸ்டாண்டர்ட் அமௌண்ட். பட் இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து மல்டிபிள் வந்து பண்ண போகிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ரூ. 20 எடுத்து வைக்கிறது, 2வது நாள் அந்த ரூ. 20யோட இன்னொரு ரூ. 20 எடுத்து ₹40 எடுத்து வைக்கிறது, 3வது நாள் என்ன பண்ணுறது, இந்த ₹40 இருக்கா அதோட ப்ளஸ் ஒரு 20, ஸோ 3வது நாள் ₹60 எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி வருஷம் முழுவதுமே நீங்கள் வந்து சேர்த்த போகிறீங்க. 365 நாளுமே நீங்கள் வந்து சேர்த்த போகிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு, அதாவது 7 நாள், 1 to 7 நாள் வரைக்கும் ₹520 வந்து உங்களால் சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இதை வந்துட்டு வாரம் முழுவதும் 52 வாரமும் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ₹29,120 வந்து உங்களால் சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து த்ரிபிளா வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ ஒரு நாளும் ₹20 சொல்லும்போது அந்த வருஷம் முடிவில் 7,280 வந்து சேமிச்சிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை அப்படியே மல்டிபிள் பண்ணி 20, 40, 16 எடுத்து வைக்கும்போது ₹29,120 வந்து சேமிச்சிருப்பீங்க. ஸோ சேமிக்கிற விதம் என்னமோ கொஞ்சமாக மாறுபட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் சேமிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது பல விதத்தில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தரக்கூடிய விதத்தில் இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கும்போது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதப்போ கம்மியான அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் தொடர்ந்து சேமிங்க. ஒரு நாள் வந்து ₹40 என்னால் சேர்த்திட்டேன், ஒரு ₹60, ₹80 வரும்போது என்னால் சேமிக்க முடியலையா, உடனே ஐயோ என்னால் முடியலன்னு விட்டுறாதீங்க. அந்த ₹80 சேர்த்தாட்டி பரவாயில்ல, அடுத்த நாள் ₹100 உங்களால் சேர்த்த முடியுதா, அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் விட்டுனாலும் நீங்கள் சேர்த்தும் போது இந்த தொகை வந்து 29,000 கிடைக்காட்டி கூட ஒரு 10,000 உங்களுக்கு கிடைச்சா கூட நெக்ஸ்ட் இயர் இன்னும் நீங்கள் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் சேமிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து சேமிக்கிறத மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. எப்போவுமே காசு அதிகமாக இருக்கும்போது பெரிய தொகைகளை சேமிக்கிறதுக்கும், பணம் உங்கள் கையில் இல்லாதப்போ சிறிய தொகைகளை சேமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அது உங்களுடைய சேவிங்ஸை கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே என்ன நினைப்போம்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஒரு ஃபைல் எடுப்போம், ஒரு உண்டியல் எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஓகே இது நான் வந்து இன்னைக்கு டு டூ லிஸ்ட் மாரி நான் போட்டு வச்சுட்டு, இன்னைக்கு இவ்வளோ சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணுவோம். பட் பண்ணிட்டு நம்மனால வந்து ஒரு 10 நாள், 15 நாள் வந்து நம்ம பண்றோம்னா, அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கும்போது அத அப்படியே வந்து ட்ராப் பண்ணிருவோம். ஸோ அத வந்து பண்ணாம, உங்கனால பிரேக் ஆனாலும் பரவால்ல. அதுக்கடுத்து அந்த பிரேக்க எடுத்துட்டு, மறுபடியும் என்னால சேமிக்க முடியுதா? அடுத்து நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேமிங்க. உங்கனால ஒரு வேளை பெரிய தொகைகள் போகும்போது சேமிக்க முடியல அப்படின்னா, கையில இருக்கும்போது பெரிய தொகைகளும், கையில காசு இல்லாதப்ப சிறிய தொகைகளும் சேமிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அண்ட் வாரத்துக்கான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த டெய்லி என்னால ரூ. 20 எடுத்து வைக்க முடியல. நான் ஒரு மாச சம்பளம் வாங்குறேன். வாரமானா நான் சேமிச்சுக்கிறேன். இல்ல நான் வார சம்பளம் வாங்குறேன். அதிலிருந்து நான் சேமிக்கிறேன் அப்படின்னா, வாரம் நீங்க ரூ. 600 எடுத்து வச்சீங்க அப்படின்னா, 52 வாரத்துக்கு ரூ. 31,200 உங்கனால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நீங்க வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுல 560ங்கும்போது இதுல 600 ரவுண்ட் ஃபிகர்ல வந்து நீங்க சேமிக்கிறீங்க. வார சம்பளம் வாங்குறவங்க என்னால டெய்லி வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியாது. ஸோ அது வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வாரத்துக்கு ஒரு 3000 4000 அப்படின்னு சொல்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வந்த உடனே ஒரு ₹600 ப்ராப்பரா வந்து எடுத்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய 3400ல எப்படி ஃபேமிலிய வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா போதும். இந்த அமௌண்ட்ட கண்டிப்பா உங்கனால சேவ் வந்து பண்ண முடியும். ஸோ 52 வாரம் நீங்கள் தொடர்ந்து சேமிக்கும்போது ரூ. 31,700 வந்து நீங்க சேமிச்சிருப்பீங்க. ஸோ பார்க்கறதுக்கு சின்ன அமௌண்ட் ரூ. 20 தானே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஆனா நம்ம அதை வெவ்வேறு விதங்கள்லையும் தொடர்ந்தும் சேமிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு பெரிய தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால சேமிக்க முடியும். ஸோ இதுதான் பெரிய தொகையா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இது இன்னும் டபுள் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனா அதுக்கு நமக்கான முயற்சியும் தொடர்ந்து சேமிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய சேவிங்ஸை ஜீரோலிருந்து இப்போ மறுபடியும் ஜூலை மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய அப்டேட்டை தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ நாம நியூ நோட் கலெக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஒரு ₹20 இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ₹10 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த வந்து நான் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நியூ நோட் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்ச புதுசாக அப்படியே வந்திருக்கிறது சின்ன கீரல் கூட இல்லாமல் இருக்கிறத கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ₹10 காயின் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இருந்தது எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காயின் கலெக்ஷன்ஸில் என்கிட்ட இப்போ தான் புதுசாக ஒரு ₹20க்கான காயின் வந்து எனக்கு கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த ₹20 காயின் என்கிட்ட வர்றதை வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி ₹20 காயின் வச்சுருக்கீங்களா? சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்காவது செலவுக்காக கொடுத்துருக்கீங்களா? அப்படிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த ₹20 காயினையும் இந்த ₹10 காயின் கலெக்ஷன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாப்பாக்காக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஏ ஸ்கீம் தான். ஸோ 4th மந்த்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியாச்சு. இந்த மந்த் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மற்ற ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால என்னால் போயிட்டு வரதுக்கு வந்து முடியல. நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே சேவிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சந்த செலவில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதையெல்லாம் செலவுகளை குறைச்சி சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது காயின் வந்து என்னால் கிட்டத்தட்ட ஒரு ₹10 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது காயின் அப்படியே உள்ள வந்து வச்சுறேன். இந்த தடவை ₹500 வந்துட்டு நம்ம ₹60 வந்து மிச்சம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக்கில் சந்தையில் இது பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெரிய ப்ராசஸாக வந்து போயிருச்சு. ஏன்னா இப்போ விலைகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சேவிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து எடுத்திருந்திருக்கேன். இது எல்லாமே சின்ன சின்ன தொகைகளாக தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியும். ஆனால் அது மொத்தமாக சேரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். இதே மாதிரி 100 நாளுக்கு ₹100 சேமிப்பு திட்டம், அதாவது இந்த டிசம்பருக்குள்ளே வந்துட்டு 5 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 90 நாட்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு ₹100 வந்து நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ இந்த சேலஞ்சினுடைய அப்டேட்டும் அண்ட் ஹாப்பி மணி ஸ்பெண்டிங் அந்த சேலஞ்சினுடைய அப்டேட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த சேலஞ்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேர்ந்து தொடர்ந்து சேமிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.